తిరుపతి జిల్లా సత్యవేడు నియోజకవర్గం నాగలాపురం మండలం సురుటుపల్లి గ్రామ పంచాయతీలో వెలిసి ఉన్న శ్రీ పల్లి కొండేశ్వర స్వామి ఆలయంలో దాతల ద్వారా ఏర్పాటు చేసిన నూతన మహారథ ప్రతిష్ట కుంభాభిషేకాన్ని మంగళవారం ఉదయం 10 గంటల నుంచి ఆలయ కార్యనిర్వహణాధికారి పి లతా, చైర్మన్ పాలక మండలి సభ్యుల ఆధ్వర్యంలో ఘనంగా నిర్వహించారు. சத்மஸ்வாபர் தஸ்கராதி உபத்திரவம் எல்லா விதமான உபத்திரவங்களும் அந்த பூமியில இருக்குன்னு இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு தெய்வ சாமித்தியமாக இந்த இடத்த மாற்ற போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் கூப்பிட்டு அவளை எல்லாரையும் ஒரு பலியை கொடுத்து அனுப்பிட்டு அந்த இடத்துக்கு அதிபதியான வாஸ்துவை வந்து அவர் 53 பேர் அவரோட பரிவாரம் அவரை வந்து மேலே கட்டு மாதிரி போட்டு இந்த இடத்த நீங்கள் பாதுகாத்து இது தெய்வ சாமித்தியம் ஒரு இடமா மாற்றிக்கணும், தெய்வம் இங்கே உட்காந்துருக்கா, தேர் வர போகிறா இந்த வழியில் எல்லா உயிரினங்களும் வந்து இங்கே சாமித்தியத்துக்காக வந்து நிற்கும் போது நீங்கள் அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாஸ்து பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு சாட்சாத்காரமாக அந்த வாஸ்து புருஷனை அந்த அவரை இருக்கிறதா அர்த்தம் இல்லை, அவருடைய பவர் தான் எல்லாத்தையும் எரிச்சு கொண்டு வந்துடும். இதுதான் இந்த வாஸ்து சாமியோட நோக்கம். வாஸ்து சாமியா இடத்தை அமைதிப்படுத்துகிறார். அதுதான் நேரடியாக இடத்தை அமைதிப்படுத்துகிறார். கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி இடைநிலை அடைவதற்கான முன்னோட்டம் எப்படி தேர்ந்து நம்ம கருப்போரம் முன்னோட்டம் விட போகிறோமோ அதே மாதிரி இடம் வந்து நம்ம தெய்வ சாமித்தியமாக சுற்றி மாறணுன்றதுக்காக இந்த வாஸ்து புருஷனுடைய உதவியோட கணக்கு சுத்தம் பண்ண போகிறோம். ஹரஹர பார்வதி பதலே அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட அனுமதியை வாங்கிட்டோம். நம்ம வீட்டில் வந்து எப்படி நம்ம ஒரு காரியம் செய்யறதுன்னா ஒரு பெரியவாள்கிட்ட வந்து அனுமதி கேட்போமோ அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள்கிட்ட அனுமதியை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து எல்லா காரியத்துக்கும் முதல் கர்த்தாவாக இருக்கக்கூடிய மகா கணபதியோட பூஜையும் அதுக்கப்புறம் இந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்காக புண்ணியாக வாசனன்ற வருண பூஜையும் அதுக்கப்புறம் பஞ்சகவியமானது செய்யப்பெற்று அதனை தொடர்ந்து ஆச்சாரிய பூதசுத்தியானது நிகழப்பெற்று அதனை தொடர்ந்து இந்த மண்டலத்துல வந்து வாஸ்து புருஷன் சொல்லுவா. அதாவது இந்த நம்ம வாஸ்து நாட்கள்னு சொல்லி இந்த கேலண்டர்ல போட்டிருக்கா. அந்த வாஸ்து முருகன் வந்து நித்திரை விட்டு எழுதல் அப்படின்ற மாதிரி காலனா சில வருஷ பஞ்சாங்கத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பூஜையிலலாம் வந்து எப்படி கேட்டீங்கன்னா கும்பாபிஷேகத்துலலாம் வந்து அந்த வாஸ்து புருஷனை வந்து பூஜை பண்ணி அவரை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தேவதையை எல்லாரையும் ஆராதனை பண்ணி அவ எல்லாருக்கும் பலி கொடுத்து அவளை திருப்தி பண்ணி அந்த வாஸ்து புருஷனை வந்து அந்த வைக்கோல் இருக்கு இல்லையா அந்த வாஸ்து புருஷனை அதுல பூஜை பண்ணிட்டு ஆலய பிரதட்சணமா எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல எடுத்துடுவோம். அந்த வாஸ்து சாந்தியானது இப்ப நிகழப்பெற்றது. இதுல வந்து தேவதைக்கு எல்லாருக்குமே வந்து இதுல வந்து பிரபஞ்சாசத்துக்கு பேரு 53 தேவதைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் பலியானது கொடுக்கப்பெற்றது. அதனை தொடர்ந்து இப்பொழுது அந்த வாஸ்து புருஷனை வந்து பிரதட்சணமா ஆலய பிரதட்சணமா எடுத்துன்னு வந்து அந்த பொம்மையை எடுத்துடுவோம். இதுதான் வந்து வாஸ்து சாந்தி படுது. பேங்க்லேயே வாங்கலாம் எடுங்க கேமரா
பிளாக் ஆகுது. நான் கூட வீடியோ இருக்கேன். கரெக்ட். இப்போ இது டிஸ்டர்ப் கூடாது. நான் டிஸ்டர்ப் ஆகும். அப்போ நீங்கள் எல்லாம் தமிழ் வளர்த்து అడ్మిట్ అన్నాడు. నేను కూడా ఇప్పుడే వస్తున్నాను. ఓకే. சாமி திட்டிட்டீங்களா? ஆச்சா